சாதாரண மனிதனாக ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு கல்விதான் கண்கண்ட தெய்வம். இப்போ இந்த கல்வி இல்லை அப்படின்னா அவங்களால மிகப்பெரிய சாதனைகளை செய்வதற்கான வாய்ப்புகள் ஜாதகத்திலேயே இருக்கலாங்க. இருந்தாலும் அது 100% பரிணமிப்பதற்கான வாய்ப்பு கொடுக்காது. பருவ வயசில் தான் கல்வியை நம்ம கற்றுக்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு 40 வயசு 50 வயசு ஆகியும் கல்வி கற்றுக்கிறவங்களாம் இருக்காங்க. ஆனால் அந்த பசுமரத்து ஆணி அப்படிங்கிறது ஒரு பழமொழி. அந்த பசுமரத்து ஆணிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த மரம் பசுமையாக இருக்கும்போது அடிக்கிற ஆணி ஆழமாக இறங்கும், அது மனசில் நிற்கும். அந்த மாதிரி அந்த சின்ன குழந்தைகளாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு அந்த கல்வியை கொடுக்கும் பொழுது அந்த மனதில் பதியக்கூடிய அந்த கல்வி அறிவானது ஞானமாக விருத்தி பெறும். அப்படிங்கும்போது இந்த அடிப்படையில் கல்வி அப்படிங்கிறது மிக முக்கியமானது. கல்வி இல்லாமல் மிகப்பெரிய சாதனையாளர்களை நாம் சந்திக்க முடியாது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அப்போ அந்த சின்ன வயசுலேருந்து ஒரு 25 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் மிகுந்த விழிப்புணர்வோட ஒவ்வொரு குழந்தைகளும் அணுகணும், அந்த குழந்தைகளின் பெற்றோர்களும் அணுகணும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அந்த குழந்தையினுடைய சுய ஜாதக தரம் அறிந்து அவர்களுக்கான கல்வியை நாம் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை.